வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஐஸ்வர்யா தனமும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வராங்க. என்னக்கா சொன்னாங்க அப்படின்னு மீனா ஆர்வமா கேக்குறாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தனம் ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. கதிர் ஜீவா 2 பேர்ட்டையும் இப்போ ஐஸ்வர்யா சொல்றாங்க, நீங்க 2 பேரும் பெரியப்பாக போறீங்க அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா. அண்ணன் கூட தானே வந்தா, எங்க போயிட்டான் அப்படின்னு கேக்குறாங்க மீனா. அவன் ஆட்டோக்கு காசு கொடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க தனம். கண்ணன் இப்ப உள்ள வராரு. ரொம்ப சந்தோஷமா வந்து நான் அப்பாவாக போறேன் அப்படின்னு சொல்லி ஜீவாவையும் கதிரையும் ஹக் பண்ணி கிஸ் பண்றாரு. கண்ணன் சொல்றாரு, அண்ணன் என்ன சின்ன பிள்ளை மாதிரி தான் நடத்துச்சு, இப்ப நான் அப்பாவாக போறேன்ற விஷயத்த அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு கண்ணன் சொல்றாரு. அண்ணனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஜீவா சொல்றாரு, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டே இருக்குது இல்ல அப்படின்னு சொல்றாரு. மீனா, முல்லை, ஐஸ்வர்யா, தனம் 4 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. மீனா ஐஸ்வர்யாட்ட கேக்குறாங்க, முல்லைட்ட கேட்டா அதே சந்தேகம் தான் ஓட்டையும் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் தூங்கிட்டு இருந்தீங்க, பிரைவசி இருக்காதுல்ல, அப்புறம் எப்படி அப்படின்னு கேக்குறாங்க மீனா. சும்மா இருக்க மாட்டியா மீனா அப்படின்னு தனம் திட்டுறாங்க. எனக்கு இந்த பதில் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஐஸ்வர்யா சொல்றாங்க, காதலிக்கிறவங்களுக்கு எல்லா இடமும் கொடைக்கானல் தாங்கா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்ததான் ஐஸ்வர்யா, முல்லை 2 பேருமே இப்போ கட்டில படுத்துட்டு இருக்கிறாங்க. பிரைவசியா படுத்துட்டு இருந்தீங்க, நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றேனாக்கா அப்படின்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்றாங்க முல்லை. உங்களுக்கு குழந்தை பிறந்தக்கு அப்புறம் எனக்கு 1 மாசம் கழிச்சு குழந்தை பிறக்கும்ல அப்படின்னு ஐஸ்வர்யா கேக்குறாங்க. ஒரே நேரத்துல பிறந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா. அது இப்படி, என்னோட பாப்பா உன்னோட பாப்பாவுக்கு 1 மாசம் சீனியர் அப்படின்னு சொல்றாங்க முல்லை. என் பிள்ளைக்கு உள்ள இருக்க போர் அடிச்சு சீக்கிரம் வந்தாலும் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா. எல்லாம் நல்லபடியா ஆரோக்கியமா பிறக்கட்டும், சீக்கிரம் எல்லாம் பிறக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க முல்லை. மீனா இப்போ அங்க வராங்க. ஐஸ்வர்யா மீனாட்ட, அக்கா எனக்கு ஒரு உதவிக்கா, தண்ணி கொண்டு வாங்கக்கா குடிக்கிறதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. மீனா தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அக்கா இன்னொரு உதவி, ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுங்கக்கா அப்படின்னு கேக்குறாங்க. மீனாவுமே சரி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முல்லைக்கும் ஐஸ்வர்யாக்கும் சேர்த்தே ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மறுபடியும் ஐஸ்வர்யா சொல்றாங்க, அக்கா நாங்க மாத்திரையெல்லாம் அங்க ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்துட்டு வரீங்களாக்கா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன நீ என்ன வேலை வாங்கிட்டே இருக்கிற அப்படின்னு மீனா சொல்றாங்க. குழந்தைக்காக தானேக்கா கேக்குறேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க. அதுக்காக தான் நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டேப்லெட்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஐஸ்வர்யாட்ட. அக்கா ஆப்பிள் கட் பண்ணி வந்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க. மீனாவுமே இப்போ ஐஸ்வர்யா சொல்ற எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அக்கா நான் இப்ப பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா. நான் உன்னை தூக்கிட்டா போகணும் அப்படின்னு கோவமா கேக்குறாங்க மீனா. இல்லக்கா பாத்ரூம் போற இடம் நீட்டா இருக்குதா, எதுவும் தண்ணி இருக்குதான்னு பாத்துட்டு வாங்கக்கா, வலிக்கிற கூடாது இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா. மீனாவே இப்ப பாத்துட்டு வந்து அதெல்லாம் தண்ணிலாம் இல்ல, நீட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா மீனாட்ட சொல்றாங்க, அக்கா அப்படியே பொத்துனாப்புல இறக்கி விட்டீங்கன்னா மெதுவா கட்டில இருந்து இறங்கிக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா. மீனாவுமே அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. தனம் இப்ப அங்க வந்துடுறாங்க. என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இவ பாத்ரூம் போகணுமா அப்படின்னு சொல்றாங்க மீனா. ஐஸ்வர்யா இப்ப அங்க இருந்து போயிடுறாங்க. அக்கா ஐஸ்வர்யா என்னை ரொம்ப வேலை வாங்குறாக்கா அப்படின்னு சொல்லி கோபப்படுறாங்க மீனா. தனம் சொல்றாங்க, முல்லையும் ஐஸ்வர்யாவும் கன்சீவா இருக்கிறாங்கல்ல, அவங்க பாவம் வேலை பார்க்க முடியாது, இனிமே அவங்களுக்கு நம்ம தான் வேலை பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு தனம் சொல்றாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளையும் நம்ம 2 பேர் தான் பாத்துக்கணும், அவங்களையும் நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க தனம். அது கேட்ட உடனே ஷாக்காய் நிக்கிறாங்க மீனா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.